இந்த பீனா ரமணி அப்படின்றவங்க பிரிட்டிஷ் இந்தியாவில் பிறந்த ஒரு பெண்ணு. பாகிஸ்தான் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் பிறந்தவங்க. இந்த நாடு பிரிவினைக்கு உள்ளான போது அங்கே வந்து ரொம்ப வசதியான பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்த பெண் அது. ஆனால் இப்போ அங்கே எல்லாத்தையுமே அப்படியே விட்டுட்டு தான் இங்கே அவங்க வர வேண்டியதாக இருந்தது. பம்பாய்க்கு வந்து பம்பாயில் வந்து அவங்க நம்ம ராஜ் கபூர் குடும்பம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கபூர் குடும்பத்தோட ரொம்ப நட்பாக இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் ராஜ் கபூருடைய தம்பி ஷம்மி கபூர்னு சொல்லிட்டு, அந்த ஷம்மி கபூர் வந்து மனைவியே இழந்துடுறாரு, புற்றுநோயில் இறந்துடுறாரு. அவங்களுக்கு 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு, அவ்வளோதான், எல்லாம் வளர்ந்த பிள்ளைங்க. ஸோ அவர் வந்து ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறாரு. ஸோ இந்த அம்மா அவருக்கு ஒத்தாசையாக இருந்து இவங்க 2 பேருக்கும் ஒரு காதல் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் திருமணம் செய்து கொள்கிற முடிவில் இருந்திருக்காங்க. ஆனால் இது வந்து இந்த அம்மாவனுடைய குடும்பத்துக்கு பிடிக்கல. ஏன்னா இவங்க வந்து சீக்கியர்கள் கூட இதை வந்து சேர்ந்தவங்க. அதுக்கப்புறமேல இந்த சிந்தி சொல்லுவாங்கல்ல, நம்ம இந்த பொண்ணு ஒன்று இருக்கு மோத்வானி, அன்சிகா மோத்வானி, அவங்கள மாதிரியாக இவங்க அந்த கம்யூனிட்டி சிந்தி சீக் ஃபேமிலி. ஸோ அதில் அவங்க என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியல, என்ன நினச்சாங்கன்னு தெரியல. எப்படியோ இந்த பொண்ணுக்கு வந்து பிரெயின் வாஷ் பண்ணி இதை கூட்டிகிட்டு போய் இதில் ஏர் இண்டியாவில் லண்டனில் இருந்து செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு நபர், அவருக்கு கல்யாணம் பண்ணி இந்த அம்மாவை அங்கே அனுப்பிச்சி விட்றாங்க. ஓ, இந்த விஷயம் தெரிஞ்சோன்னே? ஆமாம், அங்கே அனுப்பிச்சி விட்றாங்க. அவருக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த அம்மா அங்கே போய் லண்டனில் இருக்காங்க. அங்கேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ போகிறாங்க. பட் எங்கே போனாலும் சரி இவங்க வந்து தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தொழில், தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டிங்கு, இதை வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அதான் குவாலியர் ராணிக்கு பின்னால் பொது வாழ்வில் கௌரவமாக அறியப்பட்ட ஒரு பெண்ணுன்னு சொன்னால் அது இவங்கள தான் சொல்லலாம், பீனா ரமணியை தான் சொல்லலாம். ஆனால் அவங்க வாழ்க்கையில் நிறைய கஷ்டம்தான், நிறைய அடிபட்டிருக்காங்க, நிறைய சங்கடப்பட்டிருக்காங்க. அப்புறம் அவரை வந்து டைவர்ஸ் பண்ணுறாங்க. டைவர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே 2 குழந்தைங்க ஆகிடுது. அந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு இங்கே வர்றாங்க. இங்கே வந்துட்டு இவங்களுக்கு வந்து இந்த கலை இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு ஆர்வம் இருக்குது. ஸோ அதை வச்சுக்கிட்டு அதை வடிவமைக்கிற மாதிரி ஹவுஸ் காஸ் வில்லேஜ் அப்படின்ட்டு டெல்லியில் ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியை இவங்க தான் வந்து வடிவமைக்கிறாங்க. 2வது இவங்களுடைய அந்த நட்பு ஓட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு நட்பு ஓட்டமாக இருக்குது. இந்த தாவூத் இப்ராஹிம் கூட இவங்களுக்கு பழக்கம் இருக்குதுன்னுட்டு ஒரு செய்தி. அப்புறம் நம்ம சந்திரசாமி இருந்தாருங்களே, அவர் வந்து இவங்களுக்கு பழக்கம் இருக்குதுன்னு ஒரு செய்தி. ஸோ இது மாதிரியாக அரசியல்லையும் இப்படி பொது வாழ்விலையும் இருக்கக்கூடிய நல்ல கெட்ட பல பேருடைய அவங்களுக்கு பழக்க வழக்கம் இருந்துச்சு.